டெல்லியில் இரண்டாவது நாளாக நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடர்பான முழு விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கும் முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன? சற்று நேரம் முன், அதாவது 11 மணிக்கு பிறகு தொடங்கிய இந்த கூட்டத்திலே மிகவும் முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிற விஷயம் எந்தெந்த பொருட்கள் மீது எவ்வளவு வரி விதிக்க வேண்டும் என்பதை இறுதி செய்வதாகும். இதிலே மிகவும் முக்கியமாக பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அமைச்சர்கள் எடுத்து வைத்திருக்கும் கோரிக்கை என்னவென்றால், அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரக்கூடாது. ஆகவே குறைந்தபட்ச ஜிஎஸ்டியாக 6% வைக்கலாம் என்று இருப்பதை குறைத்து 5% வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. எந்தெந்த பொருட்களுக்கு இந்த குறைந்தபட்ச வரி விதிப்பு என்பதை முடிவு செய்ய வேண்டும். பெரும்பாலும் இவை பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் ஊறுகாய், ஜாம், பிரெட், பிஸ்கட் போன்ற பொருட்களுக்கு இத்தகைய குறைந்த வகை வட்டி இருக்கும் என தெரிகிறது. 5% பிறகு அடுத்த கட்டமாக 12% வட்டி, அதுவும் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உடைகள், காலணிகள் போன்ற பொருட்களுக்கு இந்த வரி விகிதம் இருக்க வேண்டும் என்பது மாநிலங்களின் விருப்பம். மருந்து பொருட்களுக்கும் இதே போல 12% தான் வரி விகிதம் இருக்க வேண்டும், அதற்கு மேலே இருக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மத்திய அரசு அதையும் ஒத்துக்கொள்வதாக சொல்லியிருக்கிறது. மூன்றாவது கட்டமாக கட்டுமான பொருட்கள், அதாவது சிமெண்ட், ஸ்டீல் போன்ற பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் ஃபோன் அல்லது டிவி போன்ற பொருட்களுக்கு 18% மேல் வட்டி இருக்கக்கூடாது என்று மாநிலங்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. ஆகவே 18% மேல் ஜிஎஸ்டி வரி இந்த பொருட்களுக்கு விதிக்கக்கூடாது, அதற்குள்ளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இறுதி கட்டமாக 26% வரி சொகுசு கார்கள் போன்ற பொருட்களுக்கு விதிப்பதாக இருந்தது. ஆனால் அதை மேலும் உயர்த்த வேண்டும், 28% வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று மாநில அரசுகள் வலியுறுத்தியிருக்கின்றன. அதையும் ஒத்துக்கொள்வதாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆலோசனையிலே மாநில அமைச்சர்கள் மற்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து 4 விதமாக பொருட்களை பிரித்து அதற்கேற்ற போல ஜிஎஸ்டி வரி எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்ய இருக்கிறார்கள். மிக அதிகமாக மதுபானங்கள், சிகரெட் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களுக்கு வரி இருக்கும் என தெரிகிறது. கணபதி, 4 வகையாக வரி விதிக்க நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதாவது 6, 12, 18, 28ன்னு இந்த 4 வகையான வரி விதிப்பு எந்த அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சு? அதாவது பொருட்கள் பொதுமக்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் ஒரு பக்கம், சொகுசு பொருட்கள் ஒரு பக்கம், அதாவது சொகுசு கார்கள் ஆகட்டும் அல்லது அதிக விலையுள்ள மதுபானங்கள் ஆகட்டும் அல்லது சிகரெட் போன்ற பொருட்கள் ஆகட்டும் அல்லது வாசனை திரவியங்கள் ஆகட்டும், இதற்கெல்லாம் வரி குறைவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆகவே தங்களுடைய வருமானத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு இது போன்ற பொருட்களுக்கு வரி அதிகமாக விதிக்க வேண்டும் என்பதுதான் மாநிலங்களின் கோரிக்கை. ஆகவே அதிகபட்ச வரியாக இருந்த 26% உயர்த்தி 28% வரை ஜிஎஸ்டி இந்த பொருட்களுக்கு வசூலிக்கலாம் என்பதுதான் இப்போது கருத்தொற்றுமையாக ஒரு முக்கியமான எண்ணமாக தோன்றியிருக்கிறது. அதை இன்று மாலைக்குள் இறுதி செய்வார்கள். இதை தவிர 2-3 விதமாக கூடுதல் வரிகள் விதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. அதிலே ஒன்று லக்ஸரி டாக்ஸ், அதாவது சொகுசு கார்கள் போன்ற பொருட்களுக்கு அதிகபட்ச ஜிஎஸ்டியை தவிர கூடுதலாக ஒரு வரியையும் வசூலிக்க வேண்டும். அந்த வரியை வைத்து மாநிலங்களுக்கு ஒருவேளை வருமானத்தில் குறைவு ஏற்பட்டால், வரி வசூலிப்பிலே குறைவு ஏற்பட்டால் அதை ஈடுகட்டுவதற்கு பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு ஆலோசனை சொல்லியிருக்கிறது. இதை தவிர சில மாநிலங்கள் ஃபேட் டாக்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு புது வகையான வரியையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றன. பீஸா, பர்கர் போன்ற பொருட்கள் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றன. குறிப்பாக குழந்தைகள், மாணவர்கள் ஆகியோர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இது போன்ற ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படும் உணவு வகைகளுக்கு இது மாதிரியான ஒரு வரியை கொண்டு வர வேண்டும் என்று கேரளா போன்ற மாநிலங்கள் வலியுறுத்தியிருக்கின்றன. ஆனால் மற்ற மாநிலங்கள் அந்த விஷயத்திலே அதை ஒத்துக்கொள்வதாக இல்லை. ஆகவே இறுதியாக இது பற்றியும் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த கூடுதல் வரிகளை தவிர கிரீன் டாக்ஸ் என்று சொல்லப்படும் இன்னொரு வரியையும் கொண்டு வர வேண்டும் என ஆலோசனை இருக்கிறது. அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஒரு கூடுதல் வரியை விதிக்க வேண்டும். அந்த வரியை வைத்து அதன் மூலமாக எவ்வளோ பணம் சேர்க்கப்படுகிறதோ அதை வைத்து
இது சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம், அல்லது மாநிலங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்றும் ஆலோசனை நடந்திருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் 2வது நாளாக இன்று ஆலோசனை நடந்து இன்று மாலைக்குள் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு நஷ்டஈடு எப்படி தருவது, பெட்ரோலியம், தங்கம் போன்ற பொருட்களுக்கு எப்படி வரி விதிப்பது போன்ற விஷயங்களும் இன்று விவாதித்து முடிவு செய்யப்படும் என தெரிகிறது.